الرحمن الرحيم وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. நாம் இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்திருக்கின்றோம். பின்னர் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள எவரேனும் இருக்கின்றாரா? சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று மேடை தோறும் முழங்கினாலும் யதார்த்தத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் வாழும் மக்கள் குழுக்களில் அவர்கள் செய்த தொழிலின் அடிப்படையிலும் பிறப்பின் அடிப்படையிலும் சாதிகள் அதன் உட்பிரிவுகள் என்று சாதியின் வேர்கள் மிகவும் ஆழமாக வேரூன்றி உள்ளது என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மையாகும். உலகில் சாதிய ஒழிப்புக்கு குரல் கொடுத்த தலைவர்கள் உண்டு. இந்தியாவில் அம்பேத்கர், பெரியார் போன்றவர்கள். சமத்துவ சகோதரத்துவ சமுதாயத்தை உருவாக்க விரும்பிய நபிகளார் மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல சமமானவர்கள் என்று உவமை நயத்தோடு உரைத்தார்கள். சீப்பில் ஒரு பல் உயர்ந்து இன்னொரு பல் தாழ்ந்திருந்தால் அது தலையை கிழித்து புண்ணாக்கிவிடும். பண்பட்ட சமுதாயம் அமைய வேண்டுமானால் ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை வேண்டும் என்பதை இந்த ஊமை மூலம் உணர்த்தினார்கள். இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கும் பல்வேறு மொழி, நிற, இன மக்களையும் கொள்கை அடிப்படையில் ஒரே சமுதாயமாக மாற்றி காட்டினார்கள். இறைவன் ஒருவன். அவன் படைத்த உயிரினங்கள் எல்லாம், அவன் படைத்த மனிதர்கள் எல்லாம் சம அந்தஸ்துடையவர்களாகத்தான் இருக்க முடியும். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த மக்களை, குழந்தைகளை அந்த தாய் தந்தையர் வெவ்வேறு தகுதி நிலையிலே வைத்து பார்ப்பார்களா? இறைவன் ஒருவராக இருக்கின்ற போது அவன் படைத்த மனிதர்கள் ஒரே தராசில் வைக்கப்பட்டவர்களாகத்தானே இருப்பார்கள். ஆக ஆதியிலே மனிதன் ஒரு ஜோடி தான் படைக்கப்பட்டது. மனித ஜோடி ஒன்று தான் படைக்கப்பட்டது. அந்த ஜோடியிலிருந்து பிறந்த மக்கள் தான் உலகம் முழுக்கவும் பரவி வாழ்கின்றார்கள். உலகின் 5 கண்டங்களிலும் பரவி வாழக்கூடிய மக்கள் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து தோன்றியவர்கள் தான் என்பதை மரபணு ஆய்வு நிரூபித்திருக்கிறது. மைட்டோகாண்ட்ரிய மரபணு ஆய்வின் மூலமாக அதனை நிறுவனம் செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த ஜாதிகள் எப்படி தோன்றின? மனிதனுடைய ஆதிக்க உணர்வால் தோன்றின. மனிதன் பிற மனிதன் மீது ஆதிக்கம் செலுத்த எண்ணினான். அதன் காரணமாக அவனை பிறப்பால், அவன் செய்யும் தொழிலால் அவனை பல்வேறு ஜாதி பிரிவுகளாக ஆக்கினான். இயற்கையிலேயே மனிதர்கள் மத்தியிலே நிறத்தால், குலத்தால், இனத்தால் வேறுபாடுகள் இருப்பது நமக்கு தெரியும். அது எதற்காகவென்று சொன்னால், மனிதன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு, அடையாளம் காண்பதற்காகத்தான் இந்த வேறுபாடுகளை எல்லாம் இறைவன் தோற்றுவித்திருக்கின்றான், அமைத்திருக்கின்றான், இயற்கையில் அமைத்திருக்கின்றான். அவ்வாறு இருக்கின்ற போது அதன் அடிப்படையிலே மனிதன் வேறுபாடுகளை கற்பித்து இவன் தாழ்ந்தவன், இவன் இழிந்தவன், இவன் பிற்போக்கானவன் என்றெல்லாம் கூறு போட்டு அவனை பல்வேறு ஜாதி பிரிவுகளாக ஆக்குவது என்பது மிகப்பெரிய அக்கிரமம். அதனை சரி செய்வதற்கு உள்ள ஒரே தீர்வு என்னவென்று சொன்னால், மனிதனை படைத்தது இறைவன் ஒருவன்தான். அவன்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் படைத்தவன், அவன்தான் பரிபாலிப்பவன், அவனே இறைவன். அவனுடைய படைப்புகள் எல்லாம் சமமானவையே என்று நம்புவதன் மூலமாகத்தான் என்பதை ஏற்பதன் மூலமாகத்தான் இந்த ஜாதியை ஒழிக்க முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இறைவன் படைப்பில் எந்த பேதமும் இல்லை. மக்கள் யாவரும் ஒரு தாய் மக்கள். ஆண்டான் அடிமை பிரிவினைகள் இல்லை. மனிதர்களுக்கு மத்தியில் பிறப்பால், நிறத்தால், மொழியால், குலத்தால், தேசத்தால், செய்யும் தொழிலால் எவ்வித உயர்வும் தாழ்வும் கிடையாது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதை ஓங்கி ஒலிக்கும் மார்க்கம் இஸ்லாம். திருமறை குரானில் இருந்தோ நபிமொழியில் இருந்தோ மக்களுக்கு மத்தியில் உயர்வு தாழ்வு காட்டும் எந்த ஒரு சொல்லையும் காண முடியாது. இதோ இறைவனின் பிரகடனம். யா அய்யுஹன் நாஸு இன்னா خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. மனிதர்களே, நாம் உங்களை ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தும்
பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்தோம். உண்மையில் உங்கள் இறைவனிடம் அதிக கண்ணியம் வாய்ந்தவர் உங்களில் அதிக இரையச்சம் கொண்டவர்கள்தாம். திண்ணமாக அல்லாஹு அனைத்தையும் அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். உலக மக்களின் வழிகாட்டியான இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களே, உங்கள் இறைவன் ஒருவனே, உங்கள் தந்தையும் ஒருவரே. நீங்கள் அனைவரும் ஆதமிலிருந்து வந்தவர்கள். ஆதமோ மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர். உங்களில் அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் கண்ணியத்திற்குரியவர் உங்களில் இரையச்சமுடையவரே. அரபி அல்லாதவரை விட அரபிக்கு மொழியால் எந்த மேன்மையும் வந்துவிடாது. கருப்பரை விட வெள்ளையருக்கு நிறத்தால் எந்த மேன்மையும் வந்துவிடாது. உங்களின் இரையச்சமே உங்களை மேன்மைப்படுத்தும்.